என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல. நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். எது? நான் சொன்னேன்ல இந்த சம்பந்தம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு. சிவனை கல்லுன்னு சொல்றியா? யார் நீ? இன்று முதல் உலகமெங்கும் விஷ்ணு மஞ்சு நடிப்பில் கண்ணப்பா வெற்றி நடை போடுகிறது. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. உங்களுக்கு நிறைவே கொடுத்ததுன்னா தொலைக்காட்சியில் நடிச்சது தான் சொல்லலாம். ஆமாம் சார். இல்லை 200 படம் பண்ணுறேன். எல்லா டேரக்டர்ஸும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் முழுமையான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. ஸ்பேஸ் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடித்து பார்க்கறதுக்கு டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கறதுக்கான ஸ்பேஸ் அந்த டைமிங் எல்லாம் கிடைக்கிறது சீரியல் கிடைச்சி. இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் வந்து படத்துக்கு போனேன்னா அங்கே ஒரு சின்ன விஷயத்த கூட என்னால் வந்து ஷார்ப்பாக பண்ண முடியும். முடிவு நடிக்காமே உட்காந்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு கூட்டு நடிக்க சொல்கிறப்ப நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அவங்க கேமரா ரோல் முடிஞ்சிடும். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் எந்த டைமில் கொடுத்தாலும் அந்த கௌரவத்தில் சர்ச் பண்ணுற மாதிரி எந்த சமயத்தில் எது வேணாலும் என்னால் பண்ண முடியுற மாதிரி அந்த கான்ஃபிடென்ட் உள்ளுக்குள்ளே அந்த கொடுக்குற 10 செகண்டில் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பஞ்ச் பண்ணிட முடியும். எனக்கு ரொம்ப டைம்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ரமணா படத்தில் நடித்த போது எப்போது விஜயகாந்த் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு அவரோட? அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரே ஷர்ட் தான். இதெல்லாம் மேபி முருகேஸ்வரம் பார்த்துட்டு இருப்பாங்க. 7:30 மணிக்கு வந்து 7:45 ஃபர்ஸ்ட் ஷர்ட் வாக்கி முடிச்சுட்டு நீங்கள் போகலான்ட்டேன். பாண்டிச்சேரியில் தான் வந்தேன். வர்றப்ப அங்கே ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தோம். நானே என் ஃப்ரெண்டு கலைவான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு தான் வந்தோம். அப்போ எனக்கு கார்லாம் கிடையாது. அங்கே ஷூட்டிங் வந்து ஓஎம்ஆர் வச்சுருந்தாங்க. அவனுடைய காரில் தான் வந்தேன். அவன் கூப்பிட்டு வந்தால் காலைல 7 மணிக்கு பிரபு தான் கேமராமேன் பார்த்தோம். சிங்கிள் ஷர்ட்டு தான் அது. அந்த துணூரில் நான் எடுத்துகிட்டு வந்து தூக்கி போட்டு பண்ணது தான். அப்போ விஜயகாந்த் சார் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. படத்தோட டேர்னிங் பாயிண்ட் அது. நான் நடிச்சுன்றதை விட படத்தோட டேர்னிங் பாயிண்ட் எனக்கு கிடச்சிது. இன்னைய வரைக்கும் அது வந்து ஒரு மெமரபிள் சீன் எல்லாம். அப்புறம் பாண்டிச்சேரி ஷூட்டிங் தவசி ஷூட்டிங்கில் வந்திருந்தாங்க. பாண்டிச்சேரிக்கு ஒரு 20 நாள் ஷூட்டிங் வந்திருந்தாங்க. அப்போ சார் கூட நிறைய பழகிருக்கு. நீங்கள் அஜித் விஜய் அவங்களோட கூட பல படங்கள் நடிச்சிருக்கீங்க சார். நான் என்னென்னா ஒரு அந்த இது மெயின்டைன் பண்ணுவேன் சார். முருகதாஸ் ரொம்ப க்ளோஸ். நானும் முருகதாஸ், சிம்புத்தேவன், ரவிவர்மன் எல்லாமே கமலா தேட்டர் பின்னாடி ஒரு சின்ன ரூமில் தான் இருந்தோம். 10க்கு 10 ரூமில் தான் இருந்தோம். 5 வருஷம். அப்படியா? அழகன் பெருமாள் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மனோரூம் எங்கள் ரூம் தான், கார்னர் ரூம். ரவிவர்மன், சிம்புத்தேவன், முருகதாஸ், நான் 4 பேரும் ஒரு ரூம் தான் இருந்தோம். இவ்வளோதான் ரூமு. ஒருத்தன் கால் நீட்டி படுத்து இடிக்கும். அருமை. உங்கள் ரூம் மேட்டாக இருந்து இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கதாபாத்திரங்கள் கொடுத்து முருகதாஸ் அவரும் எல்லா படத்தையும் கொடுத்துட்டு தான் சார் இருக்காங்க. பட் வளர வளர அவங்களுக்குன்னு சில நிர்பந்தங்கள்லாம் இருக்கும். யாரையும் போய் நம்ம ரொம்ப கம்பல் பண்ணி கேட்க மாட்டோம். நான் ஒரு தடவை எல்லாரையும் பார்த்துட்டு வருவேன். ஃபோர்ஸ் பண்ண என்ன அவங்களுக்கு இப்போ கொடுக்கணும்னு நினச்சா கூட பல பேர் சூழ்நிலை இருக்கும். அப்போ நம்ம நட்பு ரீதியாக அதை போய் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்குன்னு தகுதி இருக்குன்னு நினச்சா எனக்காச்சும் கொடுப்பாங்கன்னு சொல்லி இன்றைக்கி அவங்களோட உங்கள் நட்பு எல்லாரும் கூட இருக்குது சார். எல்லாரும் கூட இருக்கு. இப்போ கூட மனுஷருக்கு ஃபோன் அடிச்சு எடுத்துருவாங்க. முருகதாஸ் ஃபோன் அடிச்சு எடுத்துருவாரு. யாருக்கும் ஃபோன் பண்ணேன் ஆனால் பண்ணவே மாட்டேன். கமல்ஹாசனோட நடிச்சிருக்கீங்க. ஆமாங்க சார். கமல்ஹாசனோட நடித்த போது பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா இல்லை தக்லைஃப் திரைப்படத்துக்காக பணியாற்றிய போது வாய்ப்பு கிடைச்சா? சார் நான் கமலஹாசன் சார் கூட மருதநாயகத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். மருதநாயகன் ஒரு படம் எடுத்தாங்களே. அப்போ வந்து ரவிகேசன் அசிஸ்டன்ட் நான். ஆமாம். அப்போ ஒர்க் பண்ணுறப்ப குயின் எலிசபெத் வந்து இதுக்கு வந்தாங்க, ஃபிலிம் சிட்டி பூஜைக்கு. அப்போ வந்துருந்தப்போ ஒரு சீன் சின்னதாக ஒரு சீன் பண்ண நாசர் சார் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சீன் பண்ணிடுவாங்க. கலைஞர் மூப்பனார்லாம் உட்காந்துருப்பாங்க. குயின் எலிசபெத் உட்காந்துருந்தாங்க. அந்த ட்ராமாட்டிக் லைட்டு நான் தான் மேலேருந்து பண்ணேன். நான் வந்து ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ட்ராமாட்டிக் லைட் இங்கே வர்றப்போ அந்த லைட் டவுன் பண்ணி இது பண்ணுறது அது உள்ளே இருந்து நான் தான் பண்ணேன். அப்போ மருதநாயகம் டெல்லியில் ஷூட் பண்ணப்போ ட்ரெய்லர் பண்ணப்போ எல்லாமே நம்ம கமல் சார் ஒர்க் பண்ணி. அவர் வந்து ஜீனியஸுங்க சார். அவர் பாலச்சந்தர் சொல்கிற மாதிரி சார் சொல்கிறது யாருக்கும் புரியாது, மற்றவங்க சொல்கிறது அவங்களுக்கு வந்து இது பண்ணும். அந்தளவுக்கு சார் ரொம்ப ஜீனியஸ். அவங்க வந்து இந்த நம்ம நார்மல் பீப்புள்ஸ் கூட ஒர்க் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா விஷயம் இது போச்சுன்னா அதனோட எண்டு அவங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்போ கோவம் வரும்ல உங்களுக்கு. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணேன், இதோட என்கோர் என்னன்னு நீங்கள் பண்ணி முடிச்சப்பறம் தான் கூட இருக்குன்னு தெரியும். ஆனால் அவங்க மூமெண்ட்லேயே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது போச்சுன்னா எங்கே நிற்கும், இது பண்ணால் என்ன நடக்கும், இப்படி போனால் என்ன நடக்கும் அப்படின்றதுல ஹீ இஸ் வெரி ஷார்ப். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கரைச்சி குடிச்சு வச்சுருக்காங்க. சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்.
உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் பல பிரான்ச்சஸ் வச்சுருங்க. ஒரு பக்கம் நடிகர், இன்னொரு பக்கம் வந்து உதவி ஒளிப்பதிவாளர், இப்போ டிஐ ஸ்டூடியோ வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாலிகிராமத்தில் வந்து ஒயிட் லோட்டஸ் டிஜிட்டல் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கோம். அதில் பேஸ் லைட் இருக்குது, பேஸ் லைட்டு டாவன்சி 2 இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டப்பிங் தேட்டர் ஒரு 3 தேட்டர் இருக்குது. சிஜியில் ஒரு 20 பேர் வருவாங்க. எடிட்டிங் எல்லாமே இருக்குது. ஒரு படத்தை முடிச்சுட்டு வந்துட்டா ஃபுல்லாக கையில் முடிச்சு கையில் கொடுத்துருவோம். இப்போ சீரியல் ஒரு 4 சீரியல் பண்ணிவிடுவோம். குஷ்பு மேடம் நாங்கள் சீரியல் குஷ்பு மேடம் சீரியல் ஃபுல் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். அன்புன்னு சொல்லிட்டு அவருடைய படம். சன் டிவிக்கு ஒரு 5-6 ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடுவோம். சன் டிவிக்கு ஒரு ப்ரொடக்ஷன், அனாமிக்கான ஒரு ப்ரொடக்ஷன், ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். பண்ணீங்களா? ஆமாம். அது ஒரு 100 எபிசோட் பண்ணி கொடுத்தோம். ஒரு 69 எபிசோட் பண்ணி கொடுத்தோம். இப்படி ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் எங்கே தோணுச்சு? இல்லை, ஆல்ரெடி நான் பணிச்சு ஸ்டுடியோ வச்சுருந்தேன். இது வந்து என்னென்னா ஒரு ஆக்சிடெண்ட்டாக என்னோட சுகுமார்னு சொல்லிட்டு கேமராமேன் இருக்காங்க, அவரோட ஃப்ரெண்டு நடத்திட்டு இருந்தார். ஸோ என்னை ஒரு பார்ட்னராக சேர்த்து பண்ணாங்க. அப்புறம் டோட்டலாக ஓவரால் டேக் ஓவர் பண்ணி நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். சுற்றி சினிமாவில் இருக்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது தெளிவாக. இப்போ காலையில் ஏஞ்சினா ஒரு 2 டைரக்டர்ஸ் பார்ப்பேன். இப்போ உங்கள் கூட தான் இருக்கேன். இப்போ திருப்பி போனால் ஆஃபீஸ் பண்ணணும்னு ஒரு சம்திங் என்னுடைய மூவ் எல்லாமே சினிமாக்குள்ளே இருக்குன்றதுல மிக தெளிவாக. உங்களுக்கு இந்த திரைப்பயணத்தில் உங்களால் மறக்க முடியாத அனுபவம்னு எதை சொல்லலாம்? இல்லை, அதான் சொன்னேன் சார். ஒன்று வந்து லைஃப் ஆஃப் பை பண்ணது, மணி சார் கூட ஒர்க் பண்ணது. ஒர்க் பண்ண எல்லாமே எனக்கு வந்து நம்ம பேசிக்கலி ஃபோட்டோகிராஃப் பண்ணுறதுட்டு எல்லாமே மைண்டில் விஷுவலாகவே இருக்குது. நான் டே 1 மணி சார் ஒரு டிஃபனுக்காக வந்து ஏஎம்ல நின்னது முதற்கொண்டு. அப்போ அசிஸ்டன்ட் கேமராமேனு, அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. நான் இப்போ கேமராலாம் வாடகைக்கு விட்டுருந்தேன், பீட்டா கேமராலாம் வாங்கி வாடகைக்கு விட்டுருந்தேன். அப்போ காலையில் டிஃபனில் இருக்க இந்த பிரச்சனை வந்துச்சு சார். பாலுமகேந்திர சார் பிரச்சனை, படிப்பாளி பிரச்சனை 95. அப்போ கேமரா வந்து வாடகைக்கே போகல, சாப்பாட்டு கஷ்டம். அப்போ வீட்டு அடமான வச்சு கேமரா வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்போ ஏவிஎம்மில் வந்து ராஜமன் சார் ஆஃபீஸ் அங்கே தான் இருந்துச்சு. ஏவிஎம் ஃப்ளோரில் இருந்த ஆஃபீஸு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வருவாங்க, மேனேஜர்ஸ் இருப்பாங்க. காலையில் நைஸாக வருவான், டிஃபன் வாங்கி கொடுப்பேன், லஞ்ச் உட்காந்து சாப்பிட்டு போவோம். ஸோ அப் அண்ட் டவுன் லைஃப்பில் வந்து பண்ணுறதுக்கு ஒரு படம் ஒன்று ஹீரோவாக பண்ணேன். 2008 சாமிடான ஒரு படம் பண்ணேன். ஆமாம். அந்த படத்தில் சொந்தமாக வந்து ஒரு படம் எடுக்கணுன்ற எண்ணம் எங்கே தோணுச்சு? சரி, இது சொந்தமாக நான் எடுக்கணும்னு வரல சார், நான் நடிக்கிட்டு தான் வந்தேன். இப்போ பாண்டிச்சேரியில் வந்து முரளியை வச்சு ஒரு படம் பண்ணாங்க, வடிவுடையான்னு சொல்லிட்டு. ஆமாம். அவர் பாண்டியை வச்சு பண்ணார். அவங்க ப்ராப்பராக ப்ரொடியூசர்ஸ்லாம் இல்லாமல் அங்கே வந்து லாக் ஆகி, அப்போ நான் பாண்டிச்சேரியில் பீக்கில் ஷூட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்ன ஹோட்டல்ஸ்லாம் கொடுத்துருவாங்க, எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் கொடுத்துட்டாங்க. நான் ஒரு 7 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுத்துட்டேன். மட்டும் ஒரு 20 லட்ச ரூபா 2000 நினைக்கிறேன், 2003 அந்த ரேஞ்சில். ஹீரோ முரளியா? ஹீரோ முரளி. இவங்க ஃபிலிம் கூட இல்லாமல் வந்துட்டாங்க. யாரோ சொல்கிறாங்க ஃபைனான்ஸ் சொல்கிறாங்க, வருவாங்கன்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டு அங்கே எல்லோரும் நான் ரூமெல்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் ஒருத்தரை பிடிச்சி அவங்கெல்லாம் பண்ணி டோட்டல் க்ரௌடே லாக் ஆகிட்டாங்க. ஏன்னா பேட்டா கொடுக்கல, அது கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறமா ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இறங்கிடுச்சு. அப்புறம் சரி, அதை முரளி வச்சுருக்குது, நான் வேணா ஹீரோ பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ண படம் தான் சாமிடான ஒரு படம் பண்ணேன். முரளி நடிக்கலையா? அப்புறம் இல்லை, அவர் நடிக்கல, நான் தான் ஹீரோ. முதல்ல வந்தார் அவர்? ஆமாம், அவர் வந்து ஒரு வாரம் இருந்தார், 2 நாள் ஷூட்டிங் பண்ணாங்க. அப்புறம் ஷூட்டிங் பண்ண முடியல, பேட்டா பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஃபிலிம் இல்லை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பியிருப்போம், ஃபிலிம் இருக்காது. சரி, ஃபிலிம் வாங்கி அந்த ரெடி பண்ணி கொடுத்தா மறுநாள் பார்த்தா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கார வர மாட்டாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டு காசு கொடுத்தா இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கார வர மாட்டாங்க. போயிட்டா சாப்பாடு வராது. இப்படியா ஒரு போராட்டத்தில் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிட்டு அப்புறம் அவர் நிறைய பிரச்சனை இருந்துச்சு, உட்காந்து பெப்சியில் சால்வ் பண்ணி அந்த படத்தை எடுத்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் 3-4 படம் பண்ணார். ஒரு சீன் கூட என்ன நடிக்க கூப்பிடல. அவ்வளோ நல்ல நண்பர் அவர். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் சார், பாண்டிச்சேரியில் கூட பாண்டிச்சேரி ஷூட்டிங்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவேன். வர்றப்போ பார்த்தீங்கன்னா ரவி உன்னை நம்பி தான் வரேன், நீ இல்லைனா ஷூட்டிங்காக பண்ண முடியாது, ரோடு இப்படி பிளாக் பண்ண அப்படி பிளாக் ரைட்டு, ஓகே பண்ணித்தரேன் சார்னு சொல்லுவேன். பேக்கப் பண்ண நம்ம எழுத்தாப்புல கண்ணே தெரியாது. இப்போ அந்த காரில் ரெடி ஆகிடுச்சா போகலாம் பண்ணுவாங்க. அதனால லாஸ்ட் டே பேக்கப் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருக்க மாட்டேன், கிளம்பிடுவோம். வீட்டுக்கு வந்துடுவோம். எதுக்கு நின்று அவங்கள பார்க்காம போய் மனசை நம்ம வேலை செய்யறது, நம்ம டியூட்டியை முடிச்சிட்டோம். எட்டக்கு நின்று பேக்கப்னு சொன்னோன்னே எட்டக்கு வலிக்கும் சார், வலிக்குது, எனக்குலாம் வலிக்குது. அப்படி செஞ்சு கொடுப்போம். எல்லாரையும் நான் சொல்ல, சில பேர்லாம் வந்து அந்த செகண்டுக்கு என்ன ஒரு பார்த்துட்டு எப்போ நல்லா பண்ணி தேங்க்ஸ் பண்ணி சொல்லிட்டு போகிறது, என்ன வரப்போகுது? ஒன்றுமே வரப்போகிறது இல்லை. யாரும் பெருசாக தூக்கிட்டு போக போகிறது இல்லை. வடிவுடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்லாம் வந்து யூனியனில் இங்கே நிற்க வச்சு போய் பொட்டி கடை வைடா போடா வாடான்னு யூனியனில் இங்கே பெப்சியில் நடந்துச்சு. அவர் கூட்டு உட்கார வச்சு எல்லாம் செப்பல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சு, அந்த அளவுக்கு பட்டு மோசமாக அவர் லாக் ஆகிருந்தார். அவர் அதுலேருந்து கூப்பிட்டு வந்து உமாபதி தாங்க எடிட்டர் இருந்தார், அவர் பேசி எல்லாம் பேசி கீசி நான் இது பண்ணி அப்போது ஹெல்ப் பண்ணி பண்ணேன். பட் அதுக்கப்புறம் 4 படம் பண்ணார். வாய்ப்புன்றதே என் பக்கம் கூட இல்லை. சரி, அப்போ என்ன நினைக்க தோணும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். உங்கள் படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது ராஜீவ் மேனன்
இந்த அவுட்டோர் யூனிட்டுக்கு ஒரு காசு கூட வாங்கலைன்னு ஒரு செய்தி படித்தேன். சார் உண்மையா? ரொம்ப ப்ராப்பராக கேட்டு வச்சிருக்கேன். உண்மையா அது? இல்லை சார், ரொம்ப மினிமம் சார்ஜ் ஆகும். 3 lakhs கொடுத்தோம். அதாவது 60 நாள் ஷூட் பண்ணோம். எல்லாமே கொடுத்தாரு. எது என்ன வேணுமோ கொடுங்கடான்னு சொல்லிட்டாரு. யூனிட் எல்லாமே வச்சு 2.5 3 lakhs போய் நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாளை பின்ன வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வரக்கூடாது. என்னால் முடிஞ்சது, என்னால் அள்ளி கொடுக்க முடியாது, கிள்ளி கொடுக்குறன்ற மாரி இதான் சார் என்னால் முடியும். யார்கிட்ட என்ன பேசுகிறோமோ கொடுத்துட்டோம். அதுமாதிரி என் ஷூட்டிங்கில் பேட்டாலாம் பார்த்தீங்கன்னா சார் சாயந்தரம் அப்போ 18,500 தான் பேட்டா வரும் எனக்கு. ஏன்னா நான் ரொம்ப லிமிட்டாக முதல் நாளே பிளான் பண்ணி தான் போவேன். 5 பேர்னா இது ட்ராக் அண்ட் டாலி 5 பேர்னா 5 பேர் சம்பளம் இப்போ 400 450 ரூபா போட்டு 2200 இதில் யாருப்பா ப்ரொடக்ஷன் 5 பேர்னா 2300 இப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டு முதல் நாளே ஃபைனல் பண்ணுவோம். அது எக்ஸ்ட்ராலாம் வரக்கூடாது. அது என் பையன் ஒருத்தன் இருப்பான், கவரில் போட்டுருவான். ப்ரொடக்ஷன் 2300 ஸ்லிப்பெல்லாம் வாங்கவே மாட்டேன். டக்கு 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 டக்குன்னு பையன் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவான். இந்தாங்கண்ணா ப்ரொடக்ஷன் தான், இந்தாங்கண்ணா பேட்டா கிட்டன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட பேட்டா கொடுக்காம ஷூட்டிங் எடுத்து அன்னைக்கு நைட்டே கொடுத்துருவோம் பேட்டா. ஏன்னா நான் கான்ட்ராக்ட் எல்லாருக்கும் டே பேசிக்கில் போட்டிருந்தேன். இப்போ நான் சொன்ன ஒரே வார்த்தை, நான் படம் எடுக்கிறேன், நாளைக்கு என் செட்டில் வந்து ஒர்க் பண்ண யார் ஒர்க் பண்ணுறது ஆஸ் ஏ ப்ரொடியூசர் நான் தான் டிசைட் பண்ணணும். ஒர்க் பண்ணுறவங்கள பெப்சியோ யூனியனோ ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி நான் வந்து கொடுக்கலன்னா யூனியன்லாம் வரும், தேவையில்லாம் பிரச்சனை செட்டில் பண்ணுவேன். அன்னன்னைக்கு செட்டில் பண்ணிட்டு மறுநாள் தேவைன்னா நான் கூப்பிட்டுப்பேன். எல்லாருக்குமே டே கான்ட்ராக்ட் போடுறது, இன்க்ளூடிங் மேனேஜர். நானே மேனேஜர் கூட எல்லாமே டே பேசிக்கில் தான் கான்ட்ராக்ட் போடுறது. திரும்ப இந்த சினிமா உலகத்தில் நீங்கள் முதலாக பணியாற்றிய நபர்னா அது ராஜீவ் மேனன் தான். எப்படி இருந்தது அவரோட பணியாற்றியது? சார் அவர் எப்படின்னா சார் ஒரு ஹீரோ மாரி இருப்பார் சார். வந்தேன் அப்போ நான் தமிழ் மீடியம் படிச்சு வந்து பெரிய இங்கிலீஷில் தெரியும். இங்கே வந்தால் கொஞ்சம் லாங்குவேஜில் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்போம். ஊர்லேருந்து வந்த புதுசு அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்போம். அப்படியே சும்மா ஷார்ட்ஸ் போட்டு பனியன் போட்டு சக்கு சவன் அப்படியே சும்மா வந்து நின்றுட்டு அவர் பார்த்துக்கிட்டே நிற்போம். அவர் என்ன சொல்கிறாரு சரியா புரியுது. அவ்வளோ ஒரு இதான பட் என்ன பண்ணுறாங்க அது வந்து என்னென்னா அந்த ஷூட்டிங் டைமில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பிரமிப்பு லைட்டெல்லாம் பார்த்து. ஆனால் அந்த 60 நாள் நான் ஒர்க் பண்ணிட்டு வந்த தொட்டு எனக்கு அவ்வளோ பிரமிப்புலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அவர்கிட்ட ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா? நிறைய கற்றுக்கிட்டேன் சார். சார் ஒரு நாளும் சினிமா இன்றைக்கும் கற்றுக்கிட்டு தான் சார். இன்றைக்கும் நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சோன்னு நினச்சா அன்றைக்கோட நம்ம லாஸ்ட் டேட்டு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்றைக்கும் ஒவ்வொரு ஷூட்டிங் போகிறப்ப ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ நம்மளுக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சுட்டு தான் சார் இருக்குது. இது என்சைக்ளோபீடியா மாதிரி சினிமா. நீங்கள் நடித்தது உங்கள் அப்பா பார்த்தாரா? பார்த்தேன். நான் அந்த தேட்டரில் பேனர்லாம் வச்சுருந்தேன். எங்கள் அப்பா போய் பார்த்து ரசித்து எட்டக்க நின்று பார்ப்பாரான். பசங்க சொல்லுவாங்க டெய்லியும் போகிறப்ப ஒரு 1 வீக் 10 நாள் போச்சு. போகிறோம் பெரிய பேனர் வச்சுருந்தாங்க பாலா தேட்டரில். எவ்ரிடே அப்பா போகிறப்ப அங்கே வரமா நின்று ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த பேனர் பார்த்துட்டு தான் போவேன். நீங்கள் கதை நான் நடித்த படம்? ஆமாம் கதை. அப்புறம் இதில் வந்து கலைஞர் டிவியில் வந்து வீடு மனைவி மக்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். ஆமாம். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு எங்கள் ஸ்டேஜில் ஆனர் பண்ணி அப்பா பேசுனாங்க. அது மறக்க முடியாது. உங்கள் நடிப்பை பார்த்துட்டு ஏதாவது சொல்லியிருக்காரு அவங்க அப்பா? பெருசாக கமெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க எங்கள் அப்பா. எதுவுமே ஏத்தாப்புல எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்னை பற்றி பெருமையாக வெளியே பேசிப்பாங்க. என்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறான், போனான் வரான், டே நைட்டாக கஷ்டப்படுறான், அட்வொகேட்டுக்கு பிடிச்சாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் விட்டு போகிறான், கடை வச்சு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 95ல் அப்போ நான் படிக்கிற காலத்தில் கடை வச்சுருந்தேன் சார். அப்போ இந்த வீடியோ மிக்சிங்லாம் போவோம். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 25,000 30,000 சம்பாதிப்போம். அப்போலாம் ஒரு பிளாட் 30,000 வாங்கி போடணும். அப்போலாம் என்ன இல்லை. அப்போ அப்பாவுக்குலாம் அது பெரிய பணம். அப்போ நெய்வேலியில் 300 400 அந்த ரேஞ்சு ஒர்க் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் அப்பா அந்த பணத்தெல்லாம் தொடவே மாட்டாங்க. என் கடைக்கு வந்தால் கூட வந்து உட்காந்து பார்ப்பாங்க. அந்த டீ குடிக்கிறதா கூட தான் பையலேருந்து எடுத்து டீ குடிச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ டிசிப்ளின். இப்போ நீங்கள் போட்ட காசு, இப்போ நீங்கள் போட்டு பிடிச்சி போவாங்க பிள்ளை பண்ண என் காசில் டீ குடிச்சிட்டு போகிறோம். அதுமாதிரி காய்கறி வாங்கினாலும் அவங்க காசில் போய் தான் காய்கறி வாங்கிட்டு வந்து போவாங்க. வீட்டுக்கு 10 பைசா கடையிலேருந்து எடுக்க மாட்டாங்க. மந்த்லி 5,000 அது மட்டும்தான் எடுப்பாங்க. டீ தானப்போ அவ்வளோ டிசிப்ளின் லைஃப். எங்கப்பா திரும்பவும் படம் எடுத்து கதாநாயகன் நடிக்கணுன்ற எண்ணம் இருக்கா? கதாநாயகன் நடிக்க மாட்டேன் சார். கதையும் நாயகனா கண்டிப்பாக நடிப்பேன். இப்போ ஏன்னா அந்த படம் பண்ணுறப்ப எனக்கு ஸ்கிரிப்ட் நாலேஜ் கிடையாது. ஏன்னா ஒத்துக்கணும், உண்மையை ஒத்துக்கணும். நம்ம அது தெரியுதுன்னா அப்போ என் படம் நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள், ஜீல இருக்குது சாமிடான்னு சொல்லிட்டு லொக்கேஷனை காசியில் போய் எடுத்தோம், ஹிமாலயாவில் போய் எடுத்தோம், பாம்பேயில் போய் எடுத்தோம், ரெட் லைட் ஏரியாவில் அங்கே எடுத்தோம், எல்லாமே எடுத்தோம் நாங்கள். அவ்வளோ பெரிய இது இருக்கும், விஷுவல்ஸ் இருக்கும். எனக்கு அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அந்த விஷுவல்ஸ் நாலேஜ், அந்த கான்டாக்ட், அந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் நாலேஜ் இல்லை. ரெண்டாவது வந்து டைரக்டரை வந்து 100% நம்பி நான் ட்ராவல் பண்ணேன். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா புதுசாக அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நம்பி ட்ராவல் பண்ணேன். ஷார்ட் பை ஷார்ட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் கோர்வை வந்து தப்பாக இருக்கும். எப்படின்னா பல பூக்கள் சேர்ந்த கதம்பம் ஆகிடும். ரோஜா பூனா ரோஜா பூ மட்டும் போகிறது ரோஜா மலையாக இருக்கும். மல்லிகைப்பூனா மல்லிகைப்பூ மட்டும் பூக்கணும். அதில் வந்து மல்லிகைப்பூ இருக்கும், ரோஜாவும் இருக்கும், கதம்பம் இருக்கும். ஸோ அது படம் கதம்பமாக போயிடுச்சு. உங்கள் குருநாதரான மணிரத்னம் படத்தை பார்த்தாரா? நீங்கள் நடித்த படத்துக்காக? இல்லை சார், பார்க்கல. காட்டல.
ஏன் நீ சொன்னோன்னு அப்போ கூப்பிட்ற அப்போ அந்த அளவுக்கு சார் கூட இல்லை. இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கும். முன்னாடி அப்போ பண்ணுறப்ப ரொம்ப டெக்னின்னு தான் பார்ப்பேன். இப்போ சார் கூட நல்லா க்ளோஸ் பேசிப்பேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொள்ளும். ரொம்ப நன்றி அனைவருக்கும். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.